everyone. Welcome to Shiksha by Swatika and IAS Academy YouTube channel. And welcome back to Shiksha by Swatika samacheer series. இது Polity video number 18. இன்னைக்கு நம்ம Judiciary பத்தி பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி if you have missed the previous 17 videos அப்படின்னா playlist வந்து நாங்க கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்க Shiksha by Swatikaவோட யூடியூப் சேனல் போய் பாருங்க. அங்க வந்து பிளேலிஸ்ட் இருக்கும் நம்ம சமச்சீர் சீரீஸ். ஸோ ப்ரீவியஸ் 17 வீடியோஸ் அங்க இருக்கும். ஸோ பாலிட்டி அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட்ல இப்ப நம்ம வந்து இன்னும் ஒரு ஃபியூ வீடியோஸ் தான் இருக்கு. இதை கம்ப்ளீட் பண்ணிட்டு நாங்க டெஸ்ட்டும் கண்டக்ட் பண்ண போறோம். ஸோ இட் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ ஃபார் லேர்னிங் அஸ் வெல் அஸ் ரிவைசிங். ஸோ கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ வாங்க இன்னைக்கு டாபிக் உள்ள போகலாம். ஸோ ஜுடிஷியரி நீதித்துறை, நம்ம மெயினா வந்து நம்மளோட ஜுடிஷியரி என்ன, ஒரு ஃபார்மல் ஹிஸ்டரி என்ன இருக்கு, நீதிங்கிற விஷயம் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அண்ட் எப்படி ஒரு பேக்ரவுண்ட் நம்மளுக்கு இருந்திருக்கு அண்ட் இப்ப இருக்கிற மெயின் பாடி என்ன அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போறோம் ஓவராலா. ஸோ எக்ஸலன்ஸ் ஆஃப் த ஜுடிஷியரி இஸ் அ மெஷர் ஆஃப் தி எக்ஸலன்ஸ் ஆஃப் த கவர்மெண்ட். ஒரு கவர்மெண்ட் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிற ஒரு ஸ்கேல் வந்து நம்ம ஜுடிஷியரியோட எக்ஸலன்ஸ்ல தான் இருக்கு. ஸோ ஒரு ப்ராப்பர், ஃபேர், ஜஸ்ட், ஒரு டிரான்ஸ்பரண்டான, ஒரு இம்பார்ஷியலான ஒரு ஜுடிஷியரி நம்மளுக்கு வேணும். பிகாஸ் ஒரு 3 மேஜர் ஆர்கன்ஸ் என்ன ஒரு கவர்மெண்ட்டுக்கு அப்படின்னு நம்மளுக்கு பாக்குறப்ப எக்ஸிகியூட்டிவ், லெஜிஸ்லேச்சர் அண்ட் ஜுடிஷியரி தான். எக்ஸிகியூட்டிவ் அந்த நிர்வாகம், லெஜிஸ்லேச்சர் நம்மளோட சட்டம் இயற்றும் பவர், அண்ட் இவங்களை பாத்துக்கிறதே அந்த ஜுடிஷியரி தான். ஸோ அப்படிங்கிறப்ப அந்த ரெகுலேட்டிங் பாடி வந்து கரெக்டா இருக்கணும். ஒரு சிங்கிள் யூனிஃபைடு இன்டகிரேட்டட் ஜுடிஷியல் சிஸ்டமா இருக்கணும். எந்த ஒரு பார்ஷியாலிட்டியும் இருக்கக்கூடாது. பிகாஸ் ஒரு மெயினான ஆர்கன் நம்மளோட கவர்மெண்ட்டுக்கே ஒரு மெயினான ஆர்கனே இதுதான். அந்த லாஸ்ட் பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்மளுக்கு நீதி கொடுக்குது, ப்ராப்ளம்ஸ் செட்டில் பண்ணுது, டிஸ்பியூட்ஸை சால்வ் பண்ணுது, நம்மளுக்கான லா வேணுங்கிறப்ப அதை நம்ம வந்து அதை நம்ம பண்ணிக்கிறோம். அதே போல நம்மளோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸையும் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது அண்ட் கான்ஸ்டிடியூஷனோட கார்டியனா இருக்கு. ஸோ ஒரு ஜுடிஷியரியோட இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம படிக்கிறப்ப நீங்க இந்த 5 பாயிண்ட்ஸ் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நீங்க அதை வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? the last point is very important. So evolution of Indian judiciary, ஜுடிஷியரி ஃப்ரம் டைம் பீயிங் எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறது ஒரு பெரிய ஹிஸ்டரி. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஒரு யூ கேன் ரைட் எவ்ரிதிங். நீங்க அதை வந்து ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி மேக் பண்ணிக்கலாம். பிகாஸ் தியரியா இவ்வளவு எழுதுறதுக்கு பதிலாக ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி நீங்க படிக்கலாம் இதை. ஸோ நம்மளுக்கு தெரியும் அந்த காலத்துல வந்து ரிலிஜன் தான் வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ரோல் பிளே பண்ணுச்சு. நம்ம ஜுடிஷியரி, நம்ம நீதி வந்து நம்ம ரிலிஜனோட கனெக்ட் ஆகி இருந்துச்சு. கிங் தான் வந்து ஒரு ஜஸ்டிஸ், ஒரு நீதி மகானா அவர் தான் இருந்தாரு. கிங் சொல்றதுதான் எல்லாமே. ஹெட் ஆஃப் ஜஸ்டிஸ் நம்ம கிங்க தான் சொல்லுவோம். அண்ட் தேவர் ஃபாலோவிங் த பிரின்சிபல்ஸ் ஆஃப் தர்மா, இல்லைங்களா? அந்த ஒரு தர்மத்தை நிலைநாட்டி தான் இதெல்லாம் கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. நம்ம இந்தியால வந்து ஸ்மிருதிஸ், இந்த மாதிரியான ஏன்ஷியன்ட் டெக்ஸ்ட் புக்ஸ் இருக்கு. மனுஸ்மிருதி, நாரத ஸ்மிருதி, ஞான வாழ்க்கிய ஸ்மிருதி, இதெல்லாம் வந்து அந்த ஜஸ்டிஸ் பத்தி பேசிச்சு, அது ஜுடிஷியரிய பத்தி. அண்ட் கனா அப்படிங்கிற அந்த கிங்டம்லயும் கூட லா பத்தி பேசியிருந்தாங்க, புலிகா கோர்ட்ல. அண்ட் நம்ம வந்து கில்ஸ் ஃபார்ம் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா? ட்ரேட் டிஸ்பியூட்ஸ் எல்லாம் ஏற்படுறப்ப நம்ம வந்து கில்ஸ், அதாவது சங்கங்கள் மாதிரி ஃபார்ம் பண்ணி தான் அந்த டிஸ்பியூட்ஸ் எல்லாம் வந்து சால்வ் பண்ணோம். ஒவ்வொரு குரூப்புக்குமே, அதாவது ஒரு ஆர்டிசன் குரூப்பா இருக்கட்டும், இல்ல ட்ரேட் குரூப், எப்படி இருந்தாலும் ஒவ்வொரு குரூப்புக்குமே அவங்க ஒரு ஜுடிஷியரி சிஸ்டம் வச்சிருந்தாங்க. ஓகேங்களா? தர்ம வாரியம், நியாய வாரியம் அப்படிங்கிற மாதிரியான மகா சபாஸ்ல எல்லாம் வந்து டிஸ்பியூட் செட்டில் பண்றதுக்காக வச்சிருந்தாங்க. லோக்கல் பாடிஸ்ல வந்து ஊரார், நாடார், நகரத்தார் எல்லாத்துக்குமே தனித்தனியான விஷயங்கள் இருந்துச்சு. புத்திஸ்ட் கிங்டம்ல அசோகா பீரியட்ல அவங்க ஒரு விதமான ஒரு ஜுடிஷியரி வச்சிருந்தாங்க. ஓகே, அசோகா வந்து க்ரூவல் பனிஷ்மெண்ட்ஸை வந்து லைக் ரொம்ப வயலண்டான பனிஷ்மெண்ட்ஸ் கொடுக்க கூடாது, நம்ம வந்து ஒரு கம்பேஷனட்டா இருக்கணும் அப்படின்னா அவர் வந்து அந்த விஷயத்த பத்தி பேசியிருந்தாரு. அதே போல நம்ம ரொம்ப ப்ரீவியஸ் லாங் பேக்ல வந்து நம்ம சிலப்பதிகாரம்ல வந்து கோவலனோட எக்ஸிகியூஷன் பத்தி நம்ம பார்த்திருக்கோம். ஸோ அவங்க வந்து ஜுடிஷியல் ப்ரொசீஜர் வந்து எப்படி ப்ராப்பரா இல்லைங்கிறத பத்தி நம்ம பார்த்திருக்கோம். ஏன்னா அது வந்து ஒரு டிஃபெக்ட் இந்த சிஸ்டம் தான் நம்ம சொல்ல முடியும். நம்ம ப்ராப்பரா அந்த ஒரு விஷயத்த அவங்க பார்க்காததுனால ஏற்பட்ட ஒரு மிஸ்டேக். ஸோ அந்த மாதிரி நம்ம எப்படி வந்து ஜுடிஷியரி ஜஸ்ட்னு பார்த்திருக்கோமோ, நம்ம டிஃபெக்ட் இருந்ததையும் நம்ம வந்து நம்மளோட ஓல்டன் புக்ஸ்ல நம்ம பார்த்திருக்கோம். முஸ்லிம்ஸ் பீரியட்ல லைக் மிடீவல் இந்தியால வந்து அவங்களும் ஒரு விதமான ஒரு ஃபேர் சிஸ்டம் ஃபாலோ பண்ணாங்க. பிகாஸ்
அவங்களோட ஏரியால நான் முஸ்லிம்ஸும் இருந்தாங்க. ஸோ அவங்களோட முஸ்லிம் லாவை வந்து எல்லாத்துக்குமே யூஸ் பண்ண முடியாது இல்லைங்களா? அப்ப வந்து சிவில் கிரிமினல் டிஸ்பியூட்ஸ்க்கு எப்படி வந்து நம்ம பனிஷ்மெண்ட்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் டிஃபரன்ஷியேட் பண்ணி வச்சிருந்தாங்க. பட் ஒரு பிளாஸ்பமி கேஸ் இருக்கு அப்படின்னா, ஒரு டிஸ்ரெஸ்பெக்ட் காடை வந்து அவமதிச்சுட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பனிஷ்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம். ஓகேங்களா? அண்ட் துக்ளக் பீரியட்ல நம்ம பாக்குறோம். அதே போல அரபிக் வெர்ஷன்ஸ்ல எழுதியிருந்ததாகட்டும், அப்புறம் அவுரங்கசீப் பீரியட்ல எப்படி இருந்துச்சு, ஃபத்வா இ அலாம்கிரி அவங்க எப்படி கொடுத்தாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பாக்குறோம். ஸோ இதெல்லாம் வந்து நீங்க ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி படிச்சீங்கன்னா நல்லா இருக்கும். பிகாஸ் இட்ஸ் அ லாங் லாங் ஹிஸ்டரி தட் வி ஹேவ். ஸோ நம்மளோட எப்படி சொல்றது, கலெக்டர் அவர் தான் வந்து இந்த பிரிட்டிஷ் பீரியட்ல வந்து ஜுடிஷியல் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ரோல் பிளே பண்ணாரு. ஸோ 1687ல ஒரு சார்ட்டர் ஃபார்ம் ஆச்சு. அப்பதான் வந்து லைக் அது மெட்ராஸ்க்கு மட்டும் அப்ளிகபிள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் 1726 சார்ட்டர் தான் வந்து மேயர்ஸ் கோர்ட்னு ஒன்று ஃபார்ம் பண்ணாங்க. 3 பிரசிடென்சிஸ்லயுமே, அதாவது பாம்பே, கல்கட்டா, மெட்ராஸ் மூணுலயுமே. அண்ட் 1753 சார்ட்டர்ல வந்து ஜுடிஷியல் ப்ரொவிஷன்ஸ் பத்தியும் பேசியிருந்தாங்க. ஓகேவா? அந்த 1726 சார்ட்டரை வந்து ரிஃபார்ம் பண்ணி சில ப்ரொவிஷன்ஸ் வந்து கொடுத்திருந்தாங்க. அதே போல 5 கோர்ட்ஸும் வந்து ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அதுல. ஓகேங்களா? அண்ட் ஒரு மேஜர் டெவலப்மெண்ட் அப்படின்னு பார்த்தா நம்ம லாஸ் எல்லாம் வந்து கோடிஃபை பண்ணாங்க. லைக் ரெகுலேட் பண்ணி நம்மளோட கவர்னர் ஜெனரல் வாரன் ஹாஸ்டிங்ஸ் அவர் வந்து ஹிந்து லாவை கோடிஃபை பண்ணாரு. அண்ட் கார்ன்வாலிஸ் அவர் பங்குக்கு ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருந்தாரு. இஸ்லாமிக் லாவையும் கோடிஃபை பண்ணாங்க. அண்ட் 1773 ரெகுலேட்டிங் ஆக்ட் வந்துச்சு பாத்தீங்களா? அதுதான் வந்து நம்ம கிரவுன், அதாவது அவங்க ராணி ராஜா அவங்க வந்து அந்த சுப்ரீம் கோர்ட்னு ஒரு விஷயத்த வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க கல்கட்டால. ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் சுப்ரீம் கோர்ட்ஸ் வந்து அப்ப கல்கட்டால மட்டும்தான் அப்ப எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க, பாம்பேலையும் மெட்ராஸ்லயும் இல்ல. அதுக்கப்புறமா 1801 மெட்ராஸ்லயும் 1824 பாம்பேலையும் சுப்ரீம் கோர்ட் செட் பண்ணாங்க. அண்ட் அந்த சுப்ரீம் கோர்ட் வந்து இட் ஃபங்க்ஷன்டு டில் 1862. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஹை கோர்ட்ஸ்னு அதை ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ வாரன் ஹாஸ்டிங் தான் வந்து லைக் மொஃபிசில் திவானி அதாலத் அப்படிங்கிற ஒரு விஷயம், அதாவது சிவில் டிஸ்பியூட்ஸ்க்காகவும் மொஃபிசில் ஃபௌசுதாரி அதாலத் கிரிமினல் டிஸ்பியூட்ஸ்க்காகவும் செட் பண்ணாரு. பிகாஸ் அவர் பீரியட்ல தான் வந்து ஸ்மால் கேசஸ்க்கு ஒரு விஷயம், மொஃபிசில்காக ஒரு விஷயம், அப்புறம் சாதர் திவானி அதாலத், சாதர் நிசாமத் அதாலத், இந்த மாதிரி ஒவ்வொரு கேசஸ்க்காகவும் ஒரு தனி விஷயங்கள் இருந்துச்சு ஃபார் செட்டிலிங் தி டிஸ்பியூட்ஸ். ஓகேங்களா? அண்ட் அவங்க பீரியட்ல இந்த சர்க்கியூட் கோர்ட்ஸ் செட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வில்லியம் பென்டிங் வந்து அந்த சர்க்கியூட் கோர்ட்ஸ் அபாலிஷ் பண்ணிட்டாரு. ஸோ சுப்ரீம் கோர்ட்ஸ் எங்க செட் ஆச்சு? சுப்ரீம் கோர்ட்ஸ்க்கு அப்புறம் ஹை கோர்ட்ஸ் வந்தது. இதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ நம்ம கல்கத்தா ஹைகோர்ட் தான் வந்து ஓல்டஸ்ட் ஹைகோர்ட். ஓகேங்களா? 1862ல எஸ்டாப்ளிஷ் ஆனது. அலகாபாத் ஹைகோர்ட் வந்து லார்ஜஸ்டான கோர்ட். ஸோ இந்தியன் ஹைகோர்ட் ஆக்ட் 1861 மூலமா தான் ஹைகோர்ட்ஸ் வந்துச்சு கல்கத்தா, மெட்ராஸ் அண்ட் பாம்பேல. 1921ல சர் ஹரிசிங் கவுர் அவர் தான் வந்து லைக் நம்மளோட ஆல் இண்டியா கோர்ட் ஆஃப் அப்பீல் ஒன்று வேணும் அப்படின்னு ஒரு மெயினா அதை பத்தி இம்பார்ட்டன்ஸ் பத்தி பேசினாரு. ஏன்னா அது வரைக்கும் பிரைவேட் கவுன்சில் தான் இருந்துச்சு. பிரைவேட் கவுன்சில்ங்கிறது ஒரு ஜுடிஷியல் பாடி. அவங்க வந்து அப்பீல்ஸ் ஹியர் பண்ணுவாங்க. யார்கிட்ட இருந்து தான்? பிரிட்டிஷ் காலனிஸ் கிட்ட இருந்து. நம்ம இந்தியாவும் ஒரு பிரிட்டிஷ் காலனியா இருந்ததுனால பிரைவேட் கவுன்சில் வாஸ் செட். ஸோ இந்தியன் ஜுடிஷியல் சிஸ்டம் வந்து இந்த மாதிரிதான் அந்த காலத்துல இருந்து ஒரு ரிஃபார்ம் எடுத்துச்சு. மக்களேவும் வந்து லா கமிஷன் செட் பண்ணியிருந்தாரு. ஸோ சிவில் ப்ரொசீஜர் கோட் 1859ல வந்துச்சு. இந்தியன் பீனல் கோட் 1860, கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் 1861 இது எல்லாமே ப்ரிப்பேர் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 35 வந்து ஃபெடரல் கோட் செட் பண்ணாங்க. அப்புறம் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் 1947 வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா நம்ம சுப்ரீம் கோர்ட் செட் ஆயிருக்கு. அண்ட் இட் வாஸ் இனாகிரேட்டட் ஆன் 28 January 1950. ஐ திங்க் இது ஒரு 5-6 pages லாங் ஹிஸ்டரி. ஸோ இது எதையுமே வந்து நம்ம விட முடியாது. பட் அட் த சேம் டைம் எல்லாமே நம்ம ஒரு மெயின்ஸ் ஆன்சர்ல ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி நம்ம வந்து ப்ரெசென்ட் பண்ணோம்னா நல்லா இருக்கும். பிகாஸ் இது ஓவரா தியரியா நம்ம எழுதாம அந்த மாதிரி நம்ம ப்ரெசென்ட் பண்ணலாம். ஸோ ஸ்ட்ரக்சர் ஆஃப் கோர்ட்ஸ் அப்படின்னு பாக்குறப்ப வாட் ஆர் த டைப்ஸ்? சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட் தான் நம்மளுக்கு மெயினா தெரியும். சுப்ரீம் கோர்ட் உச்ச நீதிமன்றம். ஸோ டிசிஷன்ஸ் ஆர் பைண்டிங். உங்களோட டிசிஷன்ஸ் தான் வந்து இட் இஸ் பைண்டிங் டு all the courts, be it high court, subordinate court, district courts, and the courts are all, and can transfer the judges of high courts. High court judges or transfer, can move any cases from any courts to itself. ஒரு கோர்ட்ல இருந்து இவங்க கோர்ட்டுக்கு அந்த கேஸை கொண்டு வர முடியும். அண்ட் ஹை கோர்ட்ல இருந்து ஒவ்வொரு கேஸ் டிரான்ஸ்பர் பண்றதுக்கும் சுப்ரீம் கோர்ட் பிளேஸ் a very important role.
ஹை கோர்ட் வந்து தே ஹியர் த அப்பீல்ஸ் ஃப்ரம் லோவர் கோர்ட்ஸ். லோவர் கோர்ட்ஸ்ல இருந்து முறையீடுகள் இவங்க கேட்பாங்க. அண்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு கீழே இஷ்யூஸ் ரிட்ஸ். ஓகேவா? ஸோ ரிட்ஸை பத்தி நம்ம டீடைல்டா பார்த்தோம். ஸோ ஹை கோர்ட்ஸ் வந்து ரிட்ஸ் இஷ்யூ பண்ணுவாங்க. and it can deal with cases within the jurisdiction of the state. ஒரு ஸ்டேட்குள்ள மட்டும்தான் இவங்களோட அதிகார வரம்பு உண்டு. ஓகேங்களா? and it exercises superintendence and control over courts below it. இவங்களுக்கு கீழே இருக்கிற எல்லா கோர்ட்ஸையும் இவங்க வந்து ரெகுலேட் பண்ணுவாங்க. ஸோ டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸ் வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல இருக்கிற கேசஸ் அண்ட் அவங்களுக்கு கீழே இருக்கிற லோவர் கோர்ட்ஸோட கேசஸையும் இவங்க டீல் பண்ணுவாங்க. அண்ட் சீரியஸ் கிரிமினல் கேசஸா இருந்தாங்க. சபார்டினேட் கோர்ட்ஸும் இருக்கு. சிவில் கிரிமினல் நேச்சர் எந்த ஒரு கேசஸும் இவங்களும் பார்ப்பாங்க. அண்ட் செஷன்ஸ் கோர்ட் இருக்கு. இவங்களும் வந்து கிரிமினல் கேசஸ் தான் கேட்கறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து செஷன்ஸ் கோர்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பஞ்சாயத் கோர்ட் வந்து சிவில் அண்ட் கிரிமினல் கேசஸ் அட் பஞ்சாயத்து லெவல் பாக்குறதுக்காக. அண்ட் ரெவென்யூ கோர்ட்ஸ், ஓகே, வருவாய் நீதிமன்றம் வந்து மெயினா லேண்ட் ரெக்கார்ட்ஸ், ஓகேவா, அசர்ட்ஸ் அண்ட் இந்த மாதிரி வருவாய் சம்பந்தமான விஷயங்கள். லோக் அதாலத் அதுதான் வந்து பீப்புள்ஸ் கோர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது வந்து ஒரு காந்தியன் பிரின்சிபல் மூலமா வந்தது. நம்மளுக்கு ஒரு ஸ்பீடி ஜஸ்டிஸ் கொடுப்பாங்க. சீக்கிரமா அந்த கேசஸை வந்து டிஸ்பியூட் சால்வ் பண்ணுவாங்க. அண்ட் இதுல ஒரு ரிட்டையர்டு ஜட்ஜ் இருப்பாரு, லாயர், சோஷியல் ஒர்க்கர் இவங்கெல்லாம் இருப்பாங்க. அண்ட் அதாவது பீப்புள் வந்து டைரக்டா அந்த ஒரு ஜட்ஜ் கிட்ட கம்யூனிகேட் பண்ண முடியும். நடுவுல வந்து அட்வொகேட் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இல்லாம டைரக்டா பீப்புள் கேன் புட் ஃபார்வர்ட் தியர் கேசஸ். ஓகேங்களா? அதே போல மியூச்சுவல் கன்சென்ட் மூலமா இவங்க நல்லபடியா பேசி அந்த விஷயத்தை வந்து முடிச்சு கொடுத்துருவாங்க. ஸோ நேஷனல் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி, நல்சா, அண்டர் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டிஸ் ஆக்ட் 1987, இவங்க தான் இம்பார்ட்டன்ட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் கண்டக்டிங் ஆர்கனைசிங் லோக் அதாலத் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் லோக் அதாலத் வந்து 1982 ஜுனகாத், குஜராத்ல வந்து ஃபர்ஸ்ட் லோக் அதாலத் கண்டக்ட் பண்ணாங்க. ஓகேங்களா? ஸோ ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்ஸ் அப்படிங்கிறது 2000 இயர்ல வந்தது. ஸோ லாங் பெண்டிங் கேசஸ் இருக்கு அப்படின்னா அதெல்லாம் பாக்குறதுக்காக ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்ஸ். அண்ட் டெலிலா இனிஷியேட்டிவ், மெயினா போன்லேயே வந்து சில விஷயங்கள்லாம் வந்து பேசி தீர்த்து வைக்கிறதுக்காக ரூரல் ஏரியாஸ்ல மினிஸ்ட்ரி ஆஃப் லா அண்ட் ஜஸ்டிஸ் கொண்டு வந்தது. ஃபேமிலி கோர்ட்ஸ் வந்து லைக் டிவோர்ஸ், அடாப்ஷன், சைல்ட் கஸ்டடி, இந்த மாதிரி சிவில் கேசஸ் பாக்குறதுக்காக. மொபைல் கோர்ட்ஸ், ஸோ மெயினா ரூரல் பீப்புளுக்காக தான். ஸோ ஒரு இடத்துல வந்து ஒரு வேன் மாதிரி செட் பண்ணி அதுல மொபைல் கோர்ட்டா வந்து இட் சர்வ்ஸ் இல்லைங்களா? ஸோ த கோர்ட் இன் யோர் டோர் ஸ்டெப் அப்படின்னு சொல்லலாம். இ கோர்ட்ஸ் வந்து 2005ல எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. எல்லா ஒர்க்குமே வந்து கம்ப்யூட்டரைஸ் ஆகி இருக்கு. அண்ட் இதுல வந்து பப்ளிக் அட்வொகேட்ஸ் யார் வேணாலும் அந்த கேஸ் ஸ்டேட்டஸ் பத்தி அவங்க கேட்க முடியும். ஓகேங்களா? எல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்டா. ஸோ இதுதான் வந்து நம்ம எல்லா விதமான கோர்ட்ஸை பத்தியும் நம்ம இங்க பார்த்தோம். அதுல நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நம்ம என்ன படிப்போம்? சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட் தான். ஸோ அதை பத்தி நம்ம நல்ல டீட்டெயில்டா பார்க்கலாம். ஸோ ஜுடிஷியரி அப்படின்னு ஜென்ரலா பாக்குறப்ப ஆர்டிகல் 124 to 147, ஓகேங்களா, பார்ட் 5 கீழே வருது. சுப்ரீம் கோர்ட், அவங்களுக்கு கீழே ஹை கோர்ட், அதுக்கப்புறம் தான் சபார்டினேட் கோர்ட்ஸ் எல்லாமே இருக்கு. ஓகேங்களா? ஸோ சுப்ரீம் கோர்ட் ஹையஸ்ட் கோர்ட் ஆஃப் இந்தியா, ஓகே, லொகேட்டட் இன் நியூ டெல்லி. நம்மளுக்கு தெரியும் சுப்ரீம் கோர்ட் தான் கார்டியன் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். ஓகேங்களா? அண்ட் ஒரு அப்பீலுக்கு நம்ம முறையீடுக்கு போகணும்னா ஒரு ஹையஸ்ட் கோர்ட் வந்து இதுதான். So the Supreme Court and all India court will stand firm and aloof from political parties and political theories. They are impartial. அவங்க வந்து யாருக்கும் வந்து பார்ஷியாலிட்டி எல்லாம் கிடையாது, டிரான்ஸ்பரண்டா இருப்பாங்க. அண்ட் they have their own rules and regulations. அவங்க வந்து இவங்களுக்கு வந்து சப்போர்ட்டிவா இருக்கணும், இவங்களுக்கு சப்போர்ட், அந்த மாதிரி எல்லாம் எந்த விஷயமும் கிடையாது. ஓகேங்களா? அண்ட் ஆனரபிள் ஸ்ரீ ஹரிலால் ஜே கானியா, அவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. ஓகேவா? So our வந்து the court stands to administer the law for the time being in force, has goodwill and sympathy for all, but is allied to none. So நாங்க எல்லாருக்காகவும் வந்து அந்த ஒரு சர்வீஸ் நாங்க கொடுக்குறோம், but we are not allied to anyone அப்படிங்கிற விஷயத்த அவர் சொல்றாரு. கோர்ட்ல வந்து ஒரு கொலேஜியம்ங்கிற ஒரு சிஸ்டம் இருக்கு, லைக் ஒரு குரூப் மாதிரி. ஓகேவா? ஒரு 4 senior most judges வந்து அவங்களதான் வந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா வந்து கன்சல்ட் பண்ணுவாரு. உங்களுக்கு கொலேஜியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்திய தலைமை நீதிபதி வந்து இந்த கொலேஜியமை கன்சல்ட் பண்ணுவாங்க. ஸோ கொலேஜியம் வந்து ஒரு ஒட்டுமொத்தமா அவங்க ஒரு மியூச்சுவலா தான் வந்து ஒரு டிசிஷன் எடுப்பாங்க. ஓகே, எவ்ரி ஜட்ஜ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் இஸ் அப்பாயிண்டட் பை த பிரசிடென்ட் ஆஃப்டர் கன்சல்டேஷன் வித் த கேபினெட் அண்ட் த ஜட்ஜஸ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட், அண்ட் சச் ஜட்ஜஸ் ஷால் ஹோல்ட் ஆஃபீஸ் அண்டில் தே அட்டைன் தி ஏஜ் ஆஃப் 65. ஓகேங்களா? ஸோ சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் வந்து அப்பாயிண்ட் பண்றது பிரசிடென்ட் தான். சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவையும் அப்பாயிண்ட் பண்றது பிரசிடென்ட் தான்.
ஓத் வந்து நம்ம சிஜேஐ அதாவது சீஃப் ஜஸ்டிஸ் வந்து யார் வந்து அட்மினிஸ்டர் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னா பிரசிடென்ட் தான். ஓகேவா? சீஃப் ஜஸ்டிஸ் வந்து யார்கிட்ட வந்து ஓத் வந்து ரீட் பண்றாங்க அப்படின்னா பிரசிடென்ட் கிட்ட தான். ஸோ பிரசிடென்ட் தான் ஹி வில் அட்மினிஸ்டர் இட். அண்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா வந்து அதர் ஜட்ஜஸ்க்கு. ஓகேங்களா? ஸோ நம்மளோட சீஃப் ஜஸ்டிஸ்க்கு வந்து அந்த ஓத் அப்பாயின்மெண்ட் பண்றது வந்து பிரசிடென்ட். அண்ட் நம்ம சீஃப் ஜஸ்டிஸ் வந்து அதர் ஜட்ஜஸ்க்கு பண்ணி தராரு. பட் அவங்களோட ஆர்டர், ஓகே, அவங்களோட ஆஃபீஸ் ஆர்டர் அதை வந்து சைன் பண்றது பிரசிடென்ட் தான். அது எல்லாருக்குமே பிரசிடென்ட் தான். இட் இஸ் காமன் ஃபார் ஆல். அண்ட் ஃபர்ஸ்ட் உமன் சீஃப் ஜஸ்டிஸ் அப்படின்னா ஃபாத்திமா பிவி 1989 அந்த டைம்ல. அண்ட் லாங்கஸ்ட் சர்விங் உமன் ஜட்ஜ் அப்படின்னா அது இந்திரா பானர்ஜி. ஓகேங்களா? ஸோ பார்லிமெண்ட் வந்து கேன் ரிமூவ் அ ஜட்ஜ். ஓகே, அவங்களுக்கு வந்து அந்த ஒரு உரிமை இருக்கு. பார்லிமெண்ட் வந்து ஒரு ஜட்ஜை வேணும்னா ஆன் சர்டன் கண்டிஷன்ஸ் அவங்க ரிமூவ் பண்ண முடியும். அண்ட் ஒரு ஜட்ஜ் அப்படின்னு பாக்குறப்ப ஒரு சுப்ரீம் கோர்ட் தான் வந்து கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஆர்டிகல் 129க்கு கீழே சுப்ரீம் கோர்ட் தான் கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்னு சொல்றாங்க. இது வந்து கேசவானந்த பாரதி கேஸ் வந்து இந்த யூஸ் இருக்கு. ஸோ ஒரு ஜட்ஜ், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜோட குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தா 5 years அவங்க வந்து ஹைகோர்ட் ஜட்ஜா இருந்திருக்கலாம், இல்ல 10 years ஒரு ஹைகோர்ட் அட்வொகேட்டா இருந்திருக்கணும். அஃப்கோர்ஸ் இந்தியன் சிட்டிசனா இருக்கணும். அண்ட் ஒரு ஃபிக்ஸ்ட் டேர்ம் டென்யூர் அப்படின்லாம் எதுவும் வந்து ஃபிக்ஸ் பண்ணல அவங்களுக்கு. பட் மேக்ஸிமம் ஒரு 65 years அப்படிங்கிறது அவங்களோட டென்யூர். ரிமூவல் ப்ராசஸ் நம்ம பார்த்தோம், சேம் அஸ் தட் ஆஃப் எலெக்ஷன் கமிஷனர் தான். ஸோ நீங்க எலெக்ஷன் கமிஷனர் பார்த்துருந்தீங்கன்னா அதுல அந்த ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருப்பேன். ஸோ இட் இஸ் சிமிலர். ஓகேங்களா? அண்ட் இவங்களோட ரெசிக்னேஷனும் வந்து பிரசிடென்ட் கிட்ட தான் கொடுக்கணும். ஓகே, ஸோ சிஜேஐ வந்து இப்போ வேக்கண்ட் ஆயிட்டாரு, ஆப்சென்ட், அவங்க வந்து அவங்க டியூட்டிஸை வந்து ஒழுங்கா செய்யல அப்படின்னா பிரசிடென்ட் வந்து எந்த ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜையும் வந்து அந்த ஒரு ஆக்டிங் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவா அவங்க அப்பாயிண்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ நம்ம சுப்ரீம் கோர்ட்டோட ஜூரிஸ்டிக்ஷன், அவங்களோட அதிகார வரம்புக்கு கீழே என்னென்னலாம் வருது அப்படின்னு பார்த்தா, ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன், அசல் அதிகார வரம்பு அவங்களுக்கு உண்டு. ஒரு கேஸை வந்து ஒரிஜினல் கேஸா அவங்க ஹியர் பண்ணி அதுக்கான டிஸ்பியூட்ஸை சால்வ் பண்ண முடியும். அப்பல்லட் ஜூரிஸ்டிக்ஷன், மேல்முறையீடு, ஒரு லோவர் கோர்ட்ல இருந்து லைக் அதாவது ஒரு லோவர் கோர்ட்னா சுப்ரீம் கோர்ட்க்கு லோவர் கோர்ட் அப்படிங்கிறப்ப ஒரு ஹை கோர்ட்ல இருந்து அவங்களால அப்பீல்ஸ் ஹியர் பண்ணி அதுக்கான சொல்யூஷன்ஸ் அவங்க கொடுக்க முடியும். அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன், ஆலோசனை அதிகார வரம்பு, ஒரு லோவர் கோர்ட் அட்வைஸ் சீக் பண்றாங்க அப்படின்னா அவங்களால ப்ரொவைட் பண்ண முடியும். அண்ட் ரிட்ஸ் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து இஷ்யூ பண்றாங்க அப்படின்னா ஆர்டிகல் 32க்கு கீழே, அண்ட் ஹை கோர்ட் வந்து ஆர்டிகல் 226க்கு கீழே. அண்ட் சுப்ரீம் கோர்ட்டை வந்து நம்ம கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் ஸ்பெஷல் பவர்ஸும் இவங்களுக்கு உண்டு. ஓகே, அண்ட் இவங்களோட ஃபங்க்ஷனிங்ஸ், லோவர் கோர்ட்ஸ் இவங்க ரெகுலேட் பண்ற விதமாகட்டும் எல்லாமே. ஸோ நவ் ஹை கோர்ட் பத்தி பார்க்க போறோம். ஸோ உயர்நீதிமன்றம். ஸோ இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் ஹைகோர்ட் நம்ம பார்த்தோம், 1862ல தான் வந்து ஹைகோர்ட் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் வந்திருக்கு. தென் ஆஃப்டர் 1950 தான் வந்து லைக் நம்மளோட ஹைகோர்ட் வந்து existing in a province, it became a high court for the corresponding state அப்படின்னு சொல்லலாம். ஒரு ப்ரொவின்ஷியலா இருந்தது, ஸ்டேட்டுக்குன்னு அப்பதான் ஹை கோர்ட்னு மாறி இருக்கு. ஸோ ஹை கோர்ட்ஸ் வந்து ஹையஸ்ட் கோர்ட் அட் த ஸ்டேட் லெவல். 7th Amendment Act 1956 அப்பதான் வந்து ஒரு காமன் ஹை கோர்ட் இருக்கலாம், லைக் 2 or more ஸ்டேட்ஸ்க்கு, இல்ல ஒரு 2 or more ஸ்டேட்ஸ் யூனியன் டெரிட்டரிக்கு ஒரு காமன் ஹை கோர்ட் இருக்கலாம்னு சொன்னாங்க. ஸோ எக்ஸாம்பிள்ஸ்னு பார்த்தா பஞ்சாப், ஹரியானா, யூனியன் டெரிட்டரி ஆஃப் சண்டிகர், இவங்களுக்குலாம் ஒரு காமன் ஹைகோர்ட் தான். எங்க இருக்குன்னா சண்டிகர்ல. அதே போல ஹைகோர்ட் ஆஃப் கவுஹாட்டி, அவங்க வந்து அஸ்ஸாம், நாகாலாந்து, மிசோரம், அருணாச்சல் பிரதேஷ், இவங்க எல்லாத்துக்குமே காமனா தான் இருக்காங்க. ஸோ தீஸ் ஆர் ஆல் எக்ஸாம்பிள்ஸ். ஸோ ஒரு ஹைகோர்ட் அப்படின்னா ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் அண்ட் மெனி நம்பர் ஆஃப் ஜட்ஜஸ் இருப்பாங்க. அண்ட் நம்பர் ஆஃப் ஜட்ஜஸ் வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் மாறுபடும். அண்ட் நம்பர் ஆஃப் ஜட்ஜஸ் வந்து பிரசிடென்ட் தான் டிட்டர்மைன் பண்றாரு. அட் பிரசன்ட் 28 ஸ்டேட்ஸ்க்கு வந்து 25 ஹை கோர்ட்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஹையஸ்ட் கோர்ட் இந்த ஸ்டேட்னா அது ஹை கோர்ட். அண்ட் எவ்ரி ஸ்டேட் இன் இந்தியா ஹேஸ் அ ஹை கோர்ட். சிலதுக்கு மர்ஜ் ஆகி இருக்கு. ஸோ அதனால தான் 28 ஸ்டேட்ஸ்க்கு 25 ஹை கோர்ட்ஸ் இருக்கு. ஸோ 2 or 3 states may have a common high court. ஸோ பஞ்சாப், ஹரியானா, சண்டிகர் இதான் நான் கொடுத்த எக்ஸாம்பிள். அவங்களுக்கு ஒரிஜினல், அப்பல்லட் அண்ட் ரிட் ஜூரிஸ்டிக்ஷன் உண்டு. ஓகேங்களா? அசல் அதிகார வரம்பு, மேல்முறையீட்டு அதிகார வரம்பு அண்ட் நீதி பேராணைகள் அவங்களால யூஸ் பண்ண முடியும். ஸோ ஹைகோர்ட் இஸ் த ஹெட் ஆஃப் த ஸ்டேட்ஸ் ஜுடிஷியல் அட்மினிஸ்ட்ரேஷன். ஓகேங்களா?
அண்ட் ஒரு 4 ஹைகோர்ட்ஸ் வந்து தே ஹேவ் ஜூரிஸ்டிக்ஷன் ஓவர் மோர் தேன் 1 ஸ்டேட். ஒரு 2-3 ஸ்டேட்டுக்கு காமனா இந்த மாதிரி விஷயங்கள்ல ஒரு 4 ஹைகோர்ட்ஸ்க்கு மட்டும் அந்த பவர் இருக்கு. ஸோ யூனியன் டெரிட்டரிஸ்னு பார்த்தா டெல்லிக்கு மட்டும்தான் அவங்களுக்குன்னு தனியான ஒரு ஹைகோர்ட் இருக்கு. ஸோ அதர் 6 அப்படின்னு பார்த்தா அவங்க எல்லாமே வந்து ஒரு நியர்பை ஹைகோர்ட், ஒரு நியர்பை ஸ்டேட்டோட ஹைகோர்ட்டுக்கு கீழே தான் வருவாங்க. அண்ட் அவங்களோட ஹைகோர்ட்ல சீஃப் ஜஸ்டிஸ் அண்ட் அதர் ஜட்ஜஸ் இருப்பாங்க. பிரசிடென்ட் தான் வந்து இவங்களை அப்பாயிண்ட் பண்ணிருப்பாங்க. அண்ட் இந்த சீஃப் ஜஸ்டிஸ் வந்து அப்பாயிண்டட் பை த பிரசிடென்ட். யாரை கன்சல்ட் பண்ணிருப்பாரு அப்படின்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அண்ட் கவர்னர் ஆஃப் த பர்டிகுலர் ஸ்டேட் அவங்களையும் வந்து அவங்க கன்சல்ட் பண்ணிருக்கணும். அண்ட் அதர் ஜட்ஜஸ் அப்பாயிண்ட் பண்றப்ப அந்த ஹைகோர்ட் ஜட்ஜையும் வந்து பிரசிடென்ட் கன்சல்ட் பண்ணுவாரு. ஸோ இவங்க வந்து லைக் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தா 5 years as a லாயரா இருந்திருக்கலாம், இல்ல 10 years ஒரு சிவில் சர்வெண்ட், 3 years ஒரு ஜில்லா ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல வந்து அவங்க ஏதாவது ஒரு ரூல்ல இருந்திருக்கலாம், இல்ல ஒரு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் பப்ளிக் ப்ளீடரா இருந்திருக்கலாம் ஒரு 10 years, இந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ ஹைகோர்ட் ஜட்ஜோட டென்யூர் அப்படின்னு பாக்குறப்ப 62 years. ஓகேங்களா? ஸோ ரிட்ஸ், நம்ம ஹைகோர்ட் வந்து இட் ஹேஸ் த பவர் டு பாஸ் த ரிட்ஸ். ஸோ ரிட்ஸ் பத்தி நம்ம டீட்டெயில்டா நம்ம முன்னாடியே ஒரு வீடியோ பார்த்துட்டோம். ஸோ இட்ஸ் நத்திங் நியூ. ஸோ ஹேபஸ் கார்பஸ், மேண்டமஸ், ப்ரொஹிபிஷன், செர்ஷியோரரி, கோ வாரண்டோ, ஸோ இதெல்லாமே வந்து ரிட்ஸ் ப்ரொடியூஸ்ட் பை த ஹைகோர்ட். ஸோ சபார்டினேட் கோர்ட்ஸும் இருக்காங்க, லைக் ஆர்டிகல் 233 to 237க்கு கீழே சபார்டினேட் கோர்ட்ஸ் அப்படின்னு பாக்குறப்ப அவங்களுக்கு கீழே சிவில் கோர்ட், அதாவது முன்சிப் கோர்ட்னு சொல்லுவாங்க. இஃப் தே ஆர் டீலிங் வித் கிரிமினல் கேசஸ் அவங்கள வந்து செஷன்ஸ் கோர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்ல மஜிஸ்ட்ரேட் கோர்ட் அப்படின்னு. அந்த ஜட்ஜஸுமே வந்து கவர்னர் தான் அப்பாயிண்ட் பண்ணுவாரு. அண்ட் இவங்க வந்து ஒரு ஹைகோர்ட் ஆஃப் த ஸ்டேட்டுக்கு கீழே தான் வருவாங்க. ஃபேமிலி கோர்ட்ஸ்னு இருக்கு, 1984ல செட் பண்ணது. இவங்களும் வந்து குவாசி சிவிலா இருப்பாங்க, குவாசி கிரிமினலாவும் இருப்பாங்க. மெயினா என்னன்னா உங்களோட பனிஷ்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கும், மோர் ஆஃப் காம்ப்ரமைஸ், ஒரு மியூச்சுவல் கன்சென்ட்ல போயிருங்க அப்படிங்கிற மாதிரி தான். கிராம நியாயாலயா வில்லேஜ் கோர்ட்ஸ்னு இருக்கு, 2008ல செட் பண்ணுது. இதெல்லாம் வந்து மொபைல் கோர்ட்ஸ், October 2nd 2009ல இருந்து ஃபங்க்ஷனிங் ஆகுது. ஸோ ஜட்மெண்ட் வந்து இட் ஹேஸ் டு பி அப்பீல்டு. ஓகே, வித்தின் 1 month அவங்க டிஸ்ட்ரிக்ட் சிவில் ஆர் செஷன் கோர்ட்டுக்கு அவங்க அந்த ஜட்மெண்ட் வந்து அப்பீல் பண்ணிடுவாங்க. அண்ட் அந்த ஜட்மெண்ட் வந்து லைக் நோ ஃபிக்ஸ்ட் டென்யூர், இப்படிதான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கிடையாது. லைக் ஓகே, தே ஆர் ஜஸ்ட் ஒரு டிஸ்பியூட் சால்விங்காக அவங்க வச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் அபவுட் ஃபியூ கோட்ஸ் பிலோ. இப்போ வந்து டிஸ்பியூட் ரிசால்விங் எதுக்காக இந்த ஜுடிஷியல் சிஸ்டம் தேவை அப்படின்னு பார்த்தா, டு ரிசால்வ் தி டிஸ்பியூட்ஸ் பிட்வீன் சிட்டிசன்ஸ் அண்ட் த கவர்மெண்ட், ஒரு 2 கவர்மெண்ட்டுக்கு நடுவுல த சென்டர் அண்ட் த ஸ்டேட் கவர்மெண்ட். தீஸ் ஆர் ஆல் சம்திங் லைக் ஜஸ்ட் வி ஆல்ரெடி நியூ, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஜுடிஷியல் ரெவ்யூ அப்படின்னு பாக்குறப்ப, ஸோ நீதித்துறை ஆய்வு, இந்த டேர்ம் வந்து காயின் பண்ணது ஆர்த்தர் ஸ்லேசிங்கர் அப்படிங்கிறவரு, யூஎஸ் சேர்ந்தவர், 1947ல. ஸோ இந்த ஜுடிஷியல் ரெவ்யூங்கிறது நம்மளோட கோர்ட்ஸ்க்கு தே ஹாவ் த பவர் டு ரெவ்யூ சம்திங், இல்லைங்களா? ஸோ த பவர் டு டிக்ளேர் அ லா அன்கான்ஸ்டிடியூஷனல் if it believes that the law passed by the constitution is violated. So supreme court, high courts க்கு தான் இந்த ஜுடிஷியல் ரெவ்யூங்கிற ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் பவர் இருக்கு. ஓகே, நம்ம கான்ஸ்டிடியூஷனாலிட்டியை வந்து அதோட லீகாலிட்டியை செக் பண்றதுக்காக யூஸ் பண்ற ஒரு பவர். ஸோ லிட்டிகேஷன் ப்ராசஸ் அப்படின்னு பாக்குறப்ப, ஒரு வழக்கு, ஒரு சிவில் லாவாகட்டும் ஒரு கிரிமினல் லாவாகட்டும், அவங்க வந்து ஒரு லிட்டிகேஷன் ப்ராசஸ் வந்து பாஸ் பண்ண முடியும். சிவில் அப்படின்னா ஒரு மணி ப்ராப்பர்ட்டி, சோஷியல் மேட்டர் பர்டெய்னிங் டு சிவில் கேசஸ், இந்த மாதிரி விஷயங்களுக்கு. ஸோ கிரிமினல் அப்படிங்கிறப்ப ஒரு தெஃப்ட், மர்டர், ஒரு ஹராஸ்மெண்ட் லைக் ரேப் ஒரு டார்ச்சர், வயலன்ஸ், இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி இந்த ஒர்க் பண்ணுவாங்க. அண்ட் அவங்க வந்து கில்ட்டியா ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா ஜெயிலுக்கு அனுப்புவாங்க. பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன், ஓகே, நம்மளுக்கு தெரியும் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்காக பாஸ் பண்ற ஒரு விஷயம். அண்ட் காமன்லி நம்ம சொல்றது பொதுநல வழக்கு அப்படின்னு. ஸோ எந்த ஒரு ரீசனுக்காக ஒரு பேசிக் ஹியூமன் ரைட்ஸ் வயலேட் ஆகுது, ஒரு ரிலீஜியஸ் ரைட்ஸ், இல்ல ஒரு பொல்யூஷன், ரோட் சேஃப்டி, எதுக்காக வேணாலும் ரிட்டன் லெட்டர் நம்ம வந்து போடலாம்.
ஸோ இட் இஸ் பாஸ்ட் அண்டர் எப்படி நம்ம வந்து ஒரு மனு அதுக்கு போடணும் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்ல ஆர்டிகல் 32க்கு கீழே, ஹை கோர்ட்க்கு ஆர்டிகல் 226க்கு கீழே. ஐ திங்க் நம்ம சில அதை வந்து நல்லா டீட்டெயில்டா பார்த்துட்டோம். ஸோ மஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல வந்து செக்ஷன் 133 ஓகே ஆஃப் த கிரிமினல் கோட் ஆஃப் ப்ரொசீஜர், ஓகே கிரிமினல் ப்ரொசீஜர் கோடுக்கு கீழே இதை பாஸ் பண்ணுவாங்க. பர்பஸ் ஆஃப் லா, எதுக்காக நம்மளுக்கு இந்த லா தேவை? நம்ம ரைட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணணும், அண்ட் அஃப்கோர்ஸ் கொடுக்குற ரைட்ஸ் வந்து ஈக்குவல் அண்ட் ஃபேரா இருக்கணும், கான்ஃபிளிக்ஸை சால்வ் பண்ணணும், நீதி ப்ரொவைட் பண்ணணும் இல்லைங்களா, ஜஸ்டிஸ் கொடுக்கணும், ப்ரொமோட் ஆர்டர் அண்ட் ஸ்டெபிலிட்டி, அண்ட் நம்மளோட சோஷியல் எக்கனாமிக் பிஹேவியர்ஸை வந்து ப்ரொமோட் பண்றதுக்காகட்டும், அண்ட் மெஜாரிட்டி மெயின்லி ஒரு மெஜாரிட்டியை ரெப்ரசன்ட் பண்ணணும், அண்ட் அஃப்கோர்ஸ் மைனாரிட்டிஸையும் வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் அவங்க ரைட்ஸ். ஸோ இட் இஸ் தட் இன்ஜஸ்டிஸ் இருக்கக்கூடாது, சிம்பிள். ஸோ இந்த சோர்சஸ் எங்க இருந்து எடுக்கிறாங்க இந்த லா அப்படிங்கறது நம்ம ஹிஸ்டரியும் பார்த்துட்டோம். அஃப்கோர்ஸ் சொல்ல போனா இது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்லைடா கூட நான் போடலாம், பட் இதெல்லாம் வந்து பாக்ஸஸ்ல இருந்த இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ ஜஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக இதை லாஸ்டா போட்டிருக்கேன். ஸோ கஸ்டம்ஸ்ல இருந்து, ரிலிஜன்ல இருந்து, ஒரு ஜுடிஷியல் டிசிஷன்ஸ், நிறைய விஷயங்கள் நம்ம லீகாலிட்டிஸ்ல இருந்து, அப்புறமேட்டு ஈக்விட்டி, ஒரு ஃபேர்னஸ் அண்ட் ஜஸ்ட் நேஷன் ப்ரொமோட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்துல இருந்து, அப்புறம் நம்ம லெஜிஸ்லேச்சர் சட்டத்துல இருந்து இந்த லாவெல்லாம் நம்ம எடுத்துப்போம். ஸோ ஹை கோர்ட்ஸ் இன் இந்தியா அப்படின்னு பாக்குறப்ப இது வந்து கோர்ட் அண்ட் எந்த ஆக்ட் மூலமா இந்த கோர்ட் வந்துச்சு அண்ட் விச் இயர், அண்ட் இட் ப்ரொவைட்ஸ் ஜூரிஸ்டிக்ஷன் டு வாட் ஆல் ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறதும், ஹைஃபன் கேபிட்டல், அதாவது எந்த பிளேஸ்ல அது இருக்கு, ஓகே இன் விச் சிட்டி திஸ் ஹை கோர்ட் இஸ் இன் அப்படிங்கறதான் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அலகாபாத் ஹை கோர்ட் by the High Court Act 1861, providing jurisdiction to Uttar Pradesh and Allahabad, and this High Court is situated in Lucknow. So இந்த மாதிரி நீங்க எல்லா ஹை கோர்ட்ஸும் வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும். So Madras High Court under High Courts Act 1861 இந்த மாதிரி. So providing jurisdiction to தமிழ்நாடு, புதுச்சேரி, சென்னை நமக்கு தெரியும், அண்ட் மதுரையிலையும் நம்மளோட ஹைகோர்ட் பிரான்ச் இருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். மதுரை கிளை இருக்கு இல்லைங்களா. ஸோ ஐ திங்க் ஜுடிஷியரி நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹாப்பி லேர்னிங் ஆல் ஆஃப் யூ.